கண்ணியமானவர்களே, வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் துஆவை கபூலாக்கக்கூடிய ஒரு திக்ர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஹசரத் என்னுடைய துஆ கபூல் ஆக மாட்டுது, ஹசரத் என்னுடைய பிரச்சனையின் போது, என்னுடைய சோதனையின் போது அல்லாஹ் தாலா என்னுடைய துஆவை அங்கீகரிக்க மாட்டான், இன்னும் நான் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை, நான் தேவைப்படக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தாலா என்னுடைய துஆவை அங்கீகரித்து எனக்கு பெற்றுத்தர மாட்டான். துஆ கபூல் ஆக்குவதற்கு ஒரு பவர்ஃபுல்லான திக்ர் அல்லது அமல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறாங்க. அவர்களுக்காக வேண்டி தான் நான் இன்றைக்கு ஒரு திக்கரை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு திக்கர் எப்படிப்பட்ட ஒரு திக்கர்னா, டாப் மோஸ்ட் பவர்ஃபுல்லான திக்கர். இந்த ஒரு திக்கர் தான் துஆ கபூல் ஆகுவதற்கு முதலாக இந்த ஒரு துஆ தான் இருக்கின்றது, பவர்ஃபுல்லான துஆ. அதற்கு அப்புறம் தான் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அதற்கு பிறகு தான் ஃபாத்திஹா, அதற்கு பிறகு தான் இப்படி அது பின் வரக்கூடிய திக்ர்கள். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான திக்ர்னால் அது இது ஒன்று தான். இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஓதிட்டு அல்லாட்ட துஆவை கேட்டிங்கன்னா போதும், நீங்கள் கேட்ட இடத்த விட்டு எழும்புவதற்கு முன்பே, ஏன் நீங்கள் கேட்கக்கூட வேண்டாம், மனசுக்குள்ளே நினச்சாலே போதும். இந்த ஒரு துஆவை ஓதிட்டு, இந்த திக்ரை ஓதிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே உங்களுடைய தேவைகளை நினச்சாலும், நீங்கள் நினச்ச இடத்தை விட்டு எழும்புவதற்கு முன் உங்களுடைய துஆ கபூலாக்கப்பட்டுரும். ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான திக்ர். ஏன் பவர்ஃபுல்லானது அப்படின்னா, அல்லாஹ்வையே ரசிக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த ஒரு திக்ருக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. இந்த ஒரு திக்ரை எந்த ஒரு அடியான் ஓதுனானோ அவனை பார்த்து அல்லாஹ் ரசிக்கிறானா. என்னுடைய அடியான் என்னை எப்படி வர்ணிக்கிறான் பாரு, என்னுடைய அடியான் என்னை எப்படி புகழ்கிறான் பாருங்க அப்படின்னு மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறான், அந்த அடியானை ரசிக்கிறான் அப்படின்னு நபியவர்களால் சொல்லப்பட்ட ஒரு திக்ர். இந்த ஒரு திக்ரை மட்டும் ஓதிட்டு நம்ம அல்லாட்ட துஆ கேட்டோம்னா, அல்லாஹ் தாலா அந்த அடியான் எதை கேட்குறானோ அதை அப்படியே அவனுக்கு கொடுத்துருங்க. அவன் கேட்காவிட்டாலும் பரவாயில்ல, அவன் மனசில் நினைக்கிறத கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹ்வையே துஆவை கபூலாக்கக்கூடிய ஒரு திக்ர் தான் இந்த ஒரு திக்ரை. இன்ஷா அல்லாஹ் எப்படி ஓதணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு அவசர தேவை ஏற்படுதோ, உடனடி பண தேவை ஏற்படுதோ, அல்லது உடனடியாக இந்த ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனைக்கான சால்வு கிடைக்கணும், இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில், அல்லது உங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டிருக்கும், அந்த தேவையின் போது இந்த ஒரு திக்ரை மனசுக்குள்ளே நீங்கள் ஓதிட்டு, அல்லது வாய் விட்டு நல்லா ஒரு 5 முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாட்ட கையேந்தினீங்கன்னா போதும், அல்லாஹ் தாலா ரப்பு உங்களை சும்மா விட மாட்டான். நீங்கள் எதை கேட்குறீங்களோ வெறும் கையோடு உங்களை அனுப்பவே மாட்டான். அப்படி அல்லாஹ் அனுப்பிட்டான் அப்படின்னா, அப்படி இந்த திக்ரை ஓதி வெறும் கையோடு அல்லாஹ் அடியானை அனுப்புவதற்கு வெட்கப்படுறான் அப்படின்ற லெவலுக்கான ஒரு திக்ர் தான் இந்த ஒரு திக்ரை. இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடிய முறையை நான் சொல்லிட்டேன். இந்த முறைப்படி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை ஓதிட்டு உங்களுடைய துஆக்களை கேளுங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ர் என்ன அப்படின்னு கேட்டால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க வஃவ்வல்து அம்ரி இலைக்க وألجأت لهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجأ منك إلا إليك بك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت என்ற இந்த ஒரு திக்ரை நான் திரும்பவும் நான் உங்களுக்காண்டி ஓதி காட்டுறேன். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வ அல்ஜஅது லஹ்ரி இலைக்க ரகுபத்தன் ரஹ்பத்தன் இலைக்க லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக்க ஆமன்து பிகிதாபிக்கல்லதி அன்சல்த வ பிநபியிக்கல்லதி அர்சல்த. ஆக கண்ணியமானவர்களே, இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் என்னுடைய லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். இதனுடைய தமிழ் பொருள், இன்னும் இதனுடைய இங்கிலீஷ், இது எல்லாத்தையுமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நீங்கள் துஆ கேட்க நினைக்கும் போது, உங்களுக்கு அவசர தேவை ஏற்படும் போது, உடனடி பண தேவை ஏற்படும் போது இந்த ஒரு திக்ரை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.